ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். தை மாதம் முடியறதுக்குள்ள இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு கட்டை உங்க கையில இருந்தாலே போதும். காந்தம் போல பணம் வசியமாகும், இஷ்டத்துக்கு செல்வம் சேரும். அது என்ன கட்டை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன கட்டைய எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தை மாதமும் ஆன்மீக வழிபாட்டுல பரிகாரங்கள் செய்வதற்கான ஒரு முக்கியமான மாதமா நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். தை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த எல்லா நாட்களுமே அம்பாளுக்கு உரிய நாட்கள். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் அதை நீங்கணும். அதே மாதிரி வீட்ல பெண்களுக்கு இருக்கக்கூடிய கணவர் கொஞ்சம் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறார், குடும்பத்தை சரியா கவனிச்சுக்க மாட்டேங்கிறார், சரியா வேலைக்கு போனாலும் அதுக்கான ஊதியம் வீட்டுக்கு வர்றதில்ல. இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் தீர்த்துக்கிறதுக்கான அற்புதமான வழிபாடு மிகுந்த மாதமா நாம இந்த தை மாதத்தை எடுத்துக்கலாம். இந்த தை மாதத்துல எக்கச்சக்கமான சிறப்புகள் வருது. இப்ப நாம தை மாதத்தோட கிட்டத்தட்ட இறுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கு தை 23. இந்த வருஷம் தை மாதத்துல மொத்தமா 29 நாட்கள் தான் இருக்கு. பிப்ரவரி 12ஆம் தேதியோட தை மாதம் முடிஞ்சிடும். பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி ஆரம்பிக்குது. நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு 6-7 நாட்கள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு கட்டை வைத்து பண்ணக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் தை மாதத்துக்குரிய எல்லா விதமான வளங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துடும். ஒருவேளை இந்த தை மாதம் பிறந்து பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒரு 20 நாட்கள்ல இதுவரைக்கும் எந்த விதமான வழிபாடுகளும் செய்யல, பெருசா பூஜைகள் பண்ணல அப்படின்னாலும், இருக்கக்கூடிய இந்த 6-7 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள், அது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தை மாதம் முடியறதுக்குள்ள எதுக்காக இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னா, தை மாதத்துக்கு பல சிறப்புகள் இருக்கு. தை பொங்கல், அதாவது தை முதல் நாள். அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டிலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தைப்பூசம், தை அமாவாசை, சூரிய பகவானுக்கு உரிய ரத சப்தமி, கல்யாண சுப்பிரமணியர் விழா, வள்ளலார் ஜோதி தரிசனம், வாஸ்து நாள், இது எல்லாமே இந்த தை மாதத்துல தான் வந்திருக்கு. மற்ற மாதங்கள், அதாவது மார்கழி, ஆடி, புரட்டாசி இந்த மாதங்கள்லாவே பொதுவா ஆன்மீக வழிபாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய மாதம். ஆனா சாதாரணமாக இருக்கக்கூடிய மாதத்துல இத்தனை விசேஷங்கள் வருது அப்படிங்கும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்துல இந்த ஒரே ஒரு கட்டை உங்க கையில இருந்தாலே போதும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் இந்த பரிகாரத்தை பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அன்றைய தினம் நீங்க அசைவம் சாப்பிடாம விரதம் இருந்து வழிபாடு செய்யறது விசேஷம். அது ரொம்ப முக்கியம். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கட்டையோட பெயர் அதிமதுர கட்டை. இது எங்க கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அதிமதுர கட்டைக்கு எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குதாம். குரல் வளத்தை அதிகப்படுத்தக்கூடிய, அதாவது தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு அருமருந்து இந்த ஒரு அதிமதுரம். நாட்டு மருந்து கடைகள்லயும் சூப்பர் மார்க்கெட்லயும் இதை பாக்கெட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக விற்பாங்க. இதை அதிமதுர கட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அதிமதுர வேர்னு கூட சொல்லுவாங்க. அது எப்படின்னா கூப்பிட்டுக்கலாம். வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த அதிமதுரத்தை என்றைக்கு பூஜையில் வைக்க போறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அதுக்கு முந்தின நாள் வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க. வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு அதை கழுவி சுத்தப்படுத்தி காய வச்சதுக்கு பிறகு உங்க வீட்டோட பூஜை அறையை எடுத்துட்டு போகணும். முதல்ல பூஜை அறை விளக்கேற்றி வச்சுட்டு எல்லா விதமான பூஜைகளையும் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா அந்த அதிமதுர கட்டை இருக்குல்ல, இப்போ ஒரு பாக்கெட் வாங்குறீங்கன்னா அதுல 3-4 கட்டைகள் இருக்கலாம். அதுல 3-4 கட்டைகளையும் பயன்படுத்தினாலும் சரி, இல்ல ஒரே ஒரு கட்டையை பயன்படுத்தினாலும் சரி, அப்படி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த அதிமதுர கட்டைய முதல்ல விநாயகர் பாதத்தை வச்சு எடுங்க. அதுக்கப்புறமா உங்க வீட்டுல சுவாமி படத்துல, அதாவது பூஜை அறையில என்னென்ன சுவாமி படங்கள் இருக்கோ அந்த எல்லா சுவாமி படங்கள் பாதத்திலையும் அந்த அதிமதுர கட்டைய பாதத்துல வச்சு வச்சு எடுக்கணும். குலதெய்வம் போட்டோ இருந்தா அது பாதத்துல வச்சு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா உங்க வலது கையில இறுக்கமா மூடி உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க. இப்படி எல்லா பாதங்கள்லயும் வச்சு எடுத்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு, ரூ. 10, ரூ. 20, ரூ. 50, ரூ. 100, அதிகபட்சம் ரூ. 500 வரைக்கும் நீங்க எவ்வளோனா வச்சுக்கலாம். ஆனா ஒரே ஒரு ரூபாய் நோட்டு இருக்கணும். நீங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அதிமதுர கட்டையில இந்த ரூபாய் நோட்டு நீங்க வச்சிருக்கீங்கல்ல, அத அந்த கட்டையோட சேர்த்து சுருட்டணும். அந்த கட்டையில வைத்து சுருட்டி ஒரு நூல் வைத்து கட்டிடணும். கட்டினதுக்கு பிறகு இத மறுபடியும் உங்க வீட்டோட பூஜை அறையில சுவாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு, இது உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடம் எங்க வேணா வச்சுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். ஆனா வைக்கக்கூடிய அதிமதுரத்தோட வைக்கக்கூடிய இந்த ரூபாய் நோட்டை நீங்க எக்காரணத்தை கொண்டும் செலவு பண்ணவே முடியாது. அது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு
தை மாதம் முடியறதுக்குள்ள வைக்கிறீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கலாம். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு மாதம், நடுவுல ஒரு நல்ல வழிபாட்டு மாதமா பார்த்து, அந்த ரூபாய் நோட்ட மட்டும் எடுத்து பத்திரப்படுத்தி, அந்த அதிமதுர கட்டைய தண்ணீல விட்டுட்டு, மறுபடியும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில இதே மாரி தயார் செய்து எங்க எடுத்தீங்களோ, அதே இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுடுங்க. எக்காரணத்த கொண்டும் இத நீங்க செலவு பண்ணக்கூடாது. அதுதான் இந்த பரிகாரத்த பண்றதுக்கான முக்கியமான நோக்கம். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும், இதுக்கான பொருளும் ரொம்ப கம்மி. சாதாரணமான ஒரு அதிமதுர கட்டையால என்ன மாற்றம் வந்துற போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதிமதுர கட்டை அப்படிங்கிறது தன ஆக்ரோஷ மூலிகையில ஒரு முக்கியமான பொருள். வாழ்க்கையில செல்வ வளத்தை ஏற்படுத்துறதுக்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் தை மாதத்துல எக்கச்சக்கமான விசேஷங்கள் வந்திருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய இந்த மாதத்துல நீங்க நம்பி பண்ணக்கூடிய எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் அது நிச்சயம் பலன் உண்டு. இன்னைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி. நமக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி தான் தை முடியுது. இன்றையிலிருந்து கணக்கு வச்சா கூட நமக்கு ஒரு 6, 7 நாட்கள் இருக்கு. இதுல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. பிப்ரவரி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இருக்கு. எப்படி பார்த்தாலும் நம்ம சொன்ன 3 கிழமை வந்துருது. வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. இந்த 3 கிழமைகள்ல ஏதாவது ஒரு நாள் மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல, அதுவும் செவ்வாய்க்கிழமை நெறைய பேரு அசைவம் சாப்பிட மாட்டாங்க. வெள்ளிக்கிழமையில அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 8ஆம் தேதிய விட்டுட்டு, பிப்ரவரி 6ஆம் தேதி இல்லன்னா பிப்ரவரி 10ஆம் தேதி இந்த 2 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுங்களேன். உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில ஒரு அதிரடியான பெரிய மாற்றம் ஏற்படுறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். அடுத்ததா மாசி பிறந்துரும். மாசி சாதாரணமான வழிபாடு தான். அதுக்கப்புறம் பங்குனி, அதுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டு சித்திரை பிறந்துரும். இருக்கக்கூடிய இந்த மாசி அப்புறம் பங்குனி இந்த 2 மாதத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் பறந்து போகணும். எந்த விதமான கெடுதலும் எனக்கு நெருங்கக்கூடாது. இந்த ஒரு விஸ்வாவசு வருடம். இந்த தமிழ் புத்தாண்டு இப்ப நடந்துட்டு இருக்குல்ல. இப்ப தை முடிய போகுது. மாசி, பங்குனி 2 மாதங்கள் தான். இப்ப இருக்கக்கூடிய இந்த விசுவாவசு வருடம் முடிஞ்சு, பிறக்கக்கூடிய அந்த புது வருடம் இருக்கு இல்லையா? அது நல்ல வழியான யோகங்களை உங்க குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதலும் நீங்கணும். இந்த வருஷத்திலேயே லட்சுமி கடாட்சம் நாங்க இருக்க பிடிச்சுக்கிட்டோம்னா, காந்தம் போல பிடிச்சுக்கிட்டோம்னா, பிறக்கக்கூடிய தமிழ் வருடத்துல எல்லா விதமான நன்மைகளையும் எங்களுக்கு வந்து சேர்த்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குல்ல. அதுதான் இந்த பரிகாரத்த பண்றதுக்கான முக்கியமான நோக்கம். மாசி பிறந்துட்டா, அதுக்கப்புறம் உங்க குழந்தைங்களோட கல்வியில பிஸியா இருக்கிறது, பசங்களோட முழு ஆண்டு தேர்வுல பிஸியா இருக்கிறது, இப்படியே ஓடிடும். இந்த ஒரு தை மாதம், பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது எல்லோராலயும் ரொம்ப நேரம் கொடுத்து இறை வழிபாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். அதனால தான் இந்த தை மாதத்துல வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்க தவற விட்டுறக்கூடாது. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 6 நாட்கள்ல எப்படியாவது கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி இந்த பரிகாரத்த பண்ணிடுங்க. எக்காரணத்த கொண்டும் அந்த ரூபாய் நோட்ட நீங்க எடுத்து செலவு பண்ண முடியாது. அதுக்கேத்த மாரி உங்க வசதிக்கேற்ப இல்ல நீங்க என்ன மாரி ரூபாய் நோட்டு வைக்க போறீங்களோ, அத பொறுத்து ரூபாய் நோட்ட வச்சுட்டு, அதுக்கப்புறம் பூஜை பண்ணுங்க. முடிஞ்சா அந்த அடிமரத்துல அந்த கட்டைய வச்சு சுருட்டுறீங்கல்ல, ரூபாய் நோட்ட வைத்து. அப்ப மஞ்சள் நிற நூல், அப்படி இல்லன்னா சிவப்பு நிற நூல், பச்சை நிற நூல். இந்த 3 நிறத்துல ஏதாவது ஒரு நிறம் பயன்படுத்திக்கோங்க. எக்காரணத்த கொண்டும் கருப்பு நிற நூல் மட்டும் பயன்படுத்த வேணாம். நம்பிக்கையோட பண்ணுங்க. தை மாதம் முடியறதுக்குள்ள பண்ணும்போது, பிறக்கக்கூடிய மாசி மாதம் முடிந்து, அடுத்ததா வரக்கூடிய புதிய தமிழ் வருடத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.